தேவனுடைய பரிசுத்த நாமங்களுக்கு துதிகன மகிமை உண்டாவதாக. ரோமர் 8ஆம் அதிகாரம் 17. நாம் பிள்ளைகளானால் சுதந்திரருமாமே, தேவனுடைய சுதந்திரரும் கிறிஸ்துக்கு உடன் சுதந்திரருமாமே. கிறிஸ்துவுடனே கூட நாம் மகிமைப்படும்படிக்கு அவருடனே கூட பாடுபட்டால் அப்படியாகும். ஆதலால் இக்காலத்து பாடுகள் இனி நம்மிடத்தில் வெளிப்படும் மகிமைக்கு ஒப்பிடத்தக்கவைகள் அல்லவென்று எண்ணுகிறேன். அங்கே 8ஆம் அதிகாரம் முழுவதுமாக மாமிசத்தின்படி வாழாதீங்க, ஆவிக்குரிய ஒரு வாழ்க்கை வாழுங்க என்று சொல்லிக்கொண்ட வந்த பவுல் இந்த இடத்துல ஒரு காரியத்தை சொல்றாரு. என்ன? ஆவிக்குரிய வாழ்க்கை வாழுகிறவங்களுக்கு பாடுகள் உண்டு, உபத்திரவங்கள் உண்டு, துன்பங்கள் உண்டு என்பதாக இங்கே சொல்றார். அப்ப தேவனுடைய பிள்ளைகளாக மாமிசத்தை அங்கே வெறுத்து ஆவிக்குரிய ஒரு வாழ்க்கை வாழுவோமானா, இந்த வாழுகிற இந்த பூமியில இந்த நாட்களில எங்களுக்கு பாடுகளும் உபத்திரவங்களும் துன்பங்களும் அடிகளும், சில பேருக்கு தேவன் நிமித்தமாக மரணமும் இந்த பூமியில வைக்கப்பட்டு இருக்கிறது என்பதை அவர் அங்கே சொல்ல வாரார். ஆவிக்குரிய ஒரு வாழ்க்கை வாழத் தொடங்குவீங்களா இருந்தா உங்களோட வாழ்க்கையில இந்த பாடுகள் உண்டு. யோவாசானகர் ஆண்டவருக்கு வழியை ஆயத்தப்படுத்த வந்தவர். அவருடைய அந்த வாழ்க்கையில அவருக்கே பாடுகள் இருந்தது, இயேசுவுக்கு இருந்தது, அப்போஸ்தலருக்கு இருந்தது. தொடர்ந்தும் அது தேவனோடு கூட தேவனுக்காய் உண்மையாய் வசனத்தின்படி ஆவிக்குரிய ஒரு வாழ்க்கை வாழுகிற அனைவருக்கும் இருக்கும் என்பதை வேதம் தெளிவுபடுத்துகிறது. பாடுகள், உபத்திரவங்கள், துன்பங்கள், இடுக்கமான வழி என்பதாக இயேசு அங்கே சொல்லி இருக்கிறார். மரண பரியந்தம் நிலைத்திருக்க வேண்டும் ரட்சிப்பில் என்று சொல்றார். மத்தேயு 24. அங்கே உலகத்தின் அழிவு காரியங்கள் வரும்போது அநேக காரியங்கள் வரும். அப்படி வந்தாலும் அதன் மத்தியில நிலைத்திருக்க வேண்டும் என்று ஆண்டவர் சொல்றார். பச்சை மரத்துக்கு எப்படி, இந்த பட்ட மரத்துக்கு எப்படி என்று ஆண்டவர் தன்னை குறித்து அங்கே சொல்லுகிறார், தனக்கு செய்யப்படுகிற காரியம். ஆகவே தேவனுடைய பிள்ளைகளாக வாழத் தொடங்குவீங்கன்னா பாடுகள் வரும், உபத்திரவங்கள் வரும், துன்பங்கள் வரும். அதோடு கூட அந்த பாடுகள், உபத்திரவங்கள், துன்பங்கள் மத்தியில, வேதனைகள் மத்தியில தேவனுடைய கரம் உங்களோடு கூட இருப்பதை, இருந்து நடத்துவதை நீங்கள் காண முடியும். அந்த பாடுகள், உபத்திரவங்கள், துன்பங்கள் மத்தியில தேவனுடைய வல்லமை, மகிமை, அற்புதங்கள், அதிசயங்கள், ஆச்சரியமான காரியங்கள் அவர் பேசுகிற உணர்த்துகிறத கூட நாங்க பார்க்க முடியும். இதுக்குள்ள போக மாட்டோம், சொகுசாத்தான் வாழுவோம். நாங்க தேவனுடைய பிள்ளைகள், எங்களுக்கு உபத்திரம் இல்லை, துன்பம் இல்லை, பாடுகள் இல்லை, எங்களுக்கு ஆசீர்வாதம் தான், வாக்குத்தத்தம் தான் என்று சொல்லுகிறது கள்ள போதனை. இல்ல அதுக்கு மட்டும்தான் நாங்க வாழுவோம் என்றால் நீங்க தேவனுடைய அந்த அழைப்புக்கு பாத்திரவான்கள் அல்ல என்பதை புரிஞ்சுக்கலாம். ஆகவே ஆண்டவருடைய பிள்ளைகளாகிய எங்களுக்கு எப்பொழுதும் இப்படியான காரியங்கள் உண்டு. இயேசு அதற்கு ஊடாக சென்றார், சீசர்கள் சென்றார்கள், அநேக ஊழியர்கள் சென்றார்கள், அநேக தீர்க்கதரிசிகள் சென்றார்கள். பழைய ஏற்பாடு தொடங்கி புதிய ஏற்பாடு வரையும் இதை நாங்கள் பார்க்க முடியும். எந்த நிலையிலும் அவரோடு வாழ ஆவியானவர் எனக்கு உங்களுக்கு உதவி செய்து வழி நடத்துவாராக. யாக்கோபை போல் போகும் பாதையில் பொழுது பட்டு ராவி நீருள்
வந்து மூடிட. தூக்கத்தால் நான் கல்லில் சாய்ந்து தூங்கினாலும் என் கனாவில் நோக்கியும்மை கிட்டி சேர்வேன். வாக்கடங்கா நல்ல நாதா தேவனே, நான் உமதண்டையில் இன்னும் நெருங்கி சேர்வதே என் ஆவல் பூமியில். தேவன் தாமே உங்களை தொடர்ந்தும் ஆசீர்வதிப்பாராக. என்னோடு கூட தொடர்பு கொள்ள வேண்டிய இலக்கங்கள் 004478679162. ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.